அப்போல்லாம் வந்து 4 வீடு ஒன்றா இருக்கும் ஒரே மொத்தமாக. எதுவுமே ஒரு பொருளோ செருப்பு வசதி எங்களுக்கு இருக்காது. இப்போ வந்து ரூம் தனியாக, ஆள் தனியாக, கக்கூசு, பாத்ரூமு, கிச்சனு. பழைய வீடு இருந்ததுப்பா, இடிஞ்சு போயிருந்தது. அப்போ தம்பி வந்தார், உதயநிதி தம்பி வந்து உங்கள் எல்லாருக்கும் வீடு உண்டுமான்னு சொல்லிட்டு போனார். சொல்லி போய் எங்கள்கிட்ட 3 வருஷத்துல எங்களுக்கு கட்டி கொடுத்தாரு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரே ரூம் தான் எங்களுக்கு. ஒரே ரூமில் நாங்கள் எல்லாம் இருந்தோம் 5 பேரும். இப்போ வந்து ரூம் தனியாக, ஆள் தனியாக, கக்கூசு, பாத்ரூமு, கிச்சனு எல்லாமே தனியாக எங்களுக்கு கட்டி கொடுத்து பின்பக்கம் பால்கனி நல்லா வசதியாக துணி காய்கறி எல்லாம் வசதியாக எங்களுக்கு கட்டி கொடுத்துருவாரு. அப்போல்லாம் வந்து 4 வீடு ஒன்றா இருக்கும் ஒரே மொத்தமாக. எதுவுமே ஒரு பொருளோ செருப்பு வசதி எங்களுக்கு இருக்காது. இப்போது தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு உட்காரத்துக்கு இடம், ஸ்டூல் போட்டு உட்கார மாதிரி எல்லாம் வசதியாக எங்களுக்கு கட்டி கொடுத்துருவாரு. ரொம்ப நன்றிப்பா அவருக்கு, உதயநிதி தம்பிக்கு மனமார்ந்த நன்றி எங்களுக்கு. தொகுதி வருவாருப்பா அவர் அடிக்கடிக்கு வந்து என்ன மக்களுக்கு என்ன குறைன்னு கேட்பாரு. அதேமாதிரி செஞ்சு கேட்டு மக்கள்கிட்ட பேசுவார். இறங்கி வந்து பேசி உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு செஞ்சு நாங்கள் எல்லாமே சொல்லுவோம். செஞ்சு அதேமாதிரி கொடுப்பாரு எங்களுக்கு.